வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் 7ல் இருக்கக்கூடிய இந்த செகண்ட் சம் தான் பாருங்கள். எ ஹெமிஸ்பெரிக்கல் டேங்க் ஆஃப் ரேடியஸ் 1.75 மீட்டர் இஸ் ஃபுல் ஆஃப் வாட்டர். ஓகேங்களா, அந்த டேங்க்கில் இவ்வளோ ரேடியஸில் ஃபுல் ஆஃப் வாட்டர் இருக்குது. இட் இஸ் கனெக்டட் வித் எ பைப் விச் எம்டிஸ் த டேங்க் அட் த ரேட் ஆஃப் 7 லிட்டர் பெர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு 7 லிட்டர் வீதம் அந்த டேங்க்கில் இருக்க தண்ணியை காலி பண்ணுது. ஹவு மச் டைம் வில் இட் டேக் டு எம்டி த டேங்க் கம்ப்ளீட்லி? ஸோ அப்படி கம்ப்ளீட் பண்ணும்போது மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்றது தான் கொஸ்டின். இதைத்தான் வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸில் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை நான் எழுதுகிறேன். இப்போ எனக்கு இருக்கக்கூடியது கொஸ்டின் நம்பர், இது வந்து செகண்ட் கொஸ்டின். ஸோ வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் நமக்கு கொடுத்துருக்கிறது டேங்க் வந்து ஹெமிஸ்பியர் தான். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் எவ்வளோ வரும்? ஸோ 2/3 பை ஆர் கியூப் ஸ்கொயர் யூனிட், சாரி கியூப் யூனிட். ஓகேங்களா, இதுதான் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். ஸோ இப்போ இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா அவன் கொடுத்துருக்கிறது எனக்கு வந்து ரேடியஸ் கொடுத்துட்டான். எவ்வளவு? 1.75 கொடுத்துட்டான். ஸோ அப்போ இதில் நான் அப்ளை பண்ணுங்கள். 2/3 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு 1.75 இன்ட்டு 1.75 இன்ட்டு 1.75. ஓகேங்களா, ஸோ இதுதான் வால்யூம் ஆஃப் கியூப் ஹெமிஸ்பியருக்கான ஃபார்முலா. ஓகேங்களா, ஸோ இப்போ இதை நான் சிம்பிளை பண்ணி பாருங்கள். 2.25. ஓகேங்களா, ஸோ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். எனக்கு சரி 3 இருக்குது. ஓகே, 3 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 25 வராது. ஸோ இப்போ பாருங்கள், 2 இன்ட்டு 0.25 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 0.5ன்னு வரும். 0.25 மல்டிப்ளை பண்ணும்போது 0.5 0.5 இன்ட்டு 22 அப்படின்னா இது ஃபுல்லாக போட்டிங்கன்னா உங்களுக்கு 11 வந்துடும். ஓகேங்களா, ஸோ 11/3ன்னு வரும். அதுக்கப்புறம் 1.75 1.75 இதோட ஹோல் ஸ்கொயரை கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ 5 5 சார் 25க்கு 2, அடுத்தது 30 35 70 72க்கு 2, அகெயின் 7 155 155 10 17 49 89 66க்கு 6, அகைன் 6 7 7 14 20க்கு 0, அகைன் 2 1 1. ஸோ இது வந்து எனக்கு ஆன்சராக கிடைக்குது 30 வரும். ஓகேங்களா, 30625 அப்படின்றது. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1.75 1.75 2 4 டிஜிட் இருக்குது பாயிண்ட்டுக்கு அப்புறம். ஸோ அப்போ எனக்கு வந்து பாயிண்ட் வந்து நான் இங்கே வைக்கிறேன். ஓகேங்களா, 4 டிஜிட் தாண்டி புள்ளி வைக்கும்போது 3 பாயிண்ட் சம்திங் எனக்கு ஆன்சர் வரும். ஸோ டிவைடட் பை 3 இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த ஆன்சரை நான் அப்படியே எழுதுகிறேன், 3.0625. அடுத்தது 11 இன்ட்டு இந்த நம்பர் மல்டிபிள் பண்ணினேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும் பாருங்கள். அப்படியே இது மறுபடியும் ரிவர்ஸில் வரும். ஸோ அப்போ 33685. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 டிஜிட் இருக்கிறதுனால எனக்கு வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், 4 டிஜிட் போடணும். கவுண்ட் பண்ணிங்கன்னா 1 2 3 4. ஓகேங்களா, 33 பாயிண்ட் சம்திங் வரும் டிவைட் பை 3. ஸோ இதை நான் இது பண்ணேன் அப்படின்னா 11.229. ஓகேங்களா, ஸோ இது வந்து என்ன அப்படின்னா வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் சென்டிமீட்டர் க்யூப்பில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ டேங்க்கோட வால்யூம் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா, பட் அவன் என்ன சொல்கிறான், அந்த டேங்க்கில் இருந்து ஒரு பைப்பு வழியாக ஒரு செகண்டுக்கு இத்தனை லிட்டர் தண்ணீர் வெளியேறுது அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்போ இதை சென்டிமீட்டர் கியூப்பை நான் லிட்டராக மாற்றணும். ஸோ அப்போ லிட்டராக மாற்றுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், 11.229 இன்ட்டு 1000. ஓகேங்களா, அதாவது போன சம்மில் பார்த்துருக்கோம், லிட்டரை சென்டிமீட்டர் கியூபாக மாற்றணும்னா 1000ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ சென்டிமீட்டர் கியூப்பை லிட்டராக மாற்றணும் அப்படின்றப்ப 1000ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ மல்டிபிள் பண்ணுனா இதுதான் எனக்கு ஆன்சராக கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ வால்யூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிட்டர்ஸில் சொன்னோம் அப்படின்னா எனக்கு இது ஆன்சர். ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்கள், அதாவது ஒரு செகண்டுக்கு 7 லிட்டர் எம்டி ஆகுது. ஓகேங்களா, ஸோ அப்போ 7 லிட்டர் டைம் டு
எம்டி 7 லிட்டர் அப்படின்னு போடுமா? ஓகே. டைம் டு எம்டி 7 லிட்டர் கோஸ் டு 1 செகண்ட். அப்படியே அப்போ டைம் டு எம்டி 99 லிட்டர்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? ஸோ 11229 டிவைடட் பை 7 அப்படின்னு வரும். ஸோ இதை நம்ம சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா கட் பண்ணால் எவ்வளோ வரும்? 1604.14 ஓகேங்களா? ஸோ அப்போ இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம இன்னொன்று பண்ணணும். என்ன அப்படின்னா, செகண்ட்ஸில் இருந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், மினிட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா மினிட்ஸில் தான் சொல்லுவாங்க ஓகேங்களா? ஸோ அப்போ நான் இங்கே வந்து டிவைடட் பை 60 போட்டேன் அப்படின்னா இது வந்து செகண்ட்ஸு, இங்கே வந்து மினிட்ஸு ஓகேங்களா? 60 போட்டால் மினிட்ஸு. ஸோ 6ன்றப்போ ஒரு 0 பாயிண்ட் இங்கே வந்துடும். அடுத்து 6ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 26.74 ஓகேங்களா? ஸோ இதை கட் பண்ணோம் அப்படின்னா மினிட்ஸ் அப்படின்றது வரும். எப்போ இந்த டைம் டு எம்டி 11229 லிட்டர்ஸ் ஓகேங்களா? இந்த லிட்டர்ஸ் வாட்டரை எம்டி பண்ணுறதுக்கு எனக்கு ஆகக்கூடிய டைம் பார்த்தீங்க அப்படின்னா 26.74 மினிட்ஸு. நம்ம அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னு நினச்சிங்கன்னா 27 மினிட்ஸு கூட சொல்லிக்கலாம், தப்பு கிடையாது ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த சம்மு. இந்த வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கொஸ்டினோட சொல்லிடுறேன். நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் என்ன அப்படின்னா, அந்த ஹெமிஸ்பியர் இருக்கக்கூடிய டேங்க் வந்து ஹெமிஸ்பியரில் இருக்குது. அதோட ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.745 கொடுத்துட்டா. ஸோ இது சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா? ஸோ இந்த ரேடியஸில் இருக்கக்கூடிய டேங்க்கோட வால்யூம், அதாவது அதில் எவ்வளோ வாட்டர் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். அந்த வாட்டரை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த வாட்டரை காலி பண்ணுறதுக்கு 7 லிட்டர் 7 லிட்டரை காலி பண்ணால் 1 செகண்ட் ஆகும் அப்படின்னு கொடுத்துட்டான். அப்போ இந்த டேங்க்கில் இருக்கக்கூடிய இந்த என்டையர் லிட்டர்ஸை காலி பண்ணணும்னா எத்தனை செகண்ட்ஸ் ஆகும் அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ அப்போ இது டிவைடட் பை 7 போட்டோம் அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடியது. ஸோ இது வந்து செகண்ட்ஸில் கிடைக்கும். ஆனால் எனக்கு வந்து ஆன்சர் வந்து மினிட்ஸில் வேணுன்றதுனால எவ்வளவு 60ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா அது மினிட்ஸ் ஆகும் ஓகேங்களா? மினிட்ஸை செகண்ட்ஸாக மாற்றணும்னா 60ஆல் மல்டிபிள் பண்ணணும். செகண்ட்ஸை மினிட்ஸாக மாற்றணும்னா 60ஆல் டிவைட் பண்ணணும் ஓகேங்களா? ஸோ இதுதான் ஸ்டேட்மெண்ட். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு டைம் டு எம்டி அப்படின்றப்ப இவ்வளோ லிட்டர்ஸ் ஆகும் அப்படின்றது தான் எனக்கு கணக்கு ஓகேங்களா? இவ்வளோ லிட்டர்ஸை இவ்வளோ மினிட்ஸ் ஆகும் அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய சம் ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இவ்வளோ தான் வீடியோ. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த சம்மில் மீட் பண்ணுவோம்.